எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆனந்த பைரவி அப்படின்னு ஒரு அருமையான ராகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகம் 20ஆவது மேலே நடபைரவி, அதில் சன்னியம் அப்படிங்கிறாங்க சில பேர். 22 கரகரப்பிரியாவில் சன்னியங்கிறாங்க சில பேர். இது எதுலேயுமே சன்னியம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதில் சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், சுத்த தெய்வதம், சஸ்ரீ தெய்வதம், கைசி நிஷாதம், காக்கு நிஷாதம் எல்லா பிரயோகமே வரும். அதனால் இதுவரைக்கும் இதுக்கு கரெக்டாக உள்ள தாய்ராக யாருன்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. ஏன்னா எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தது அதுதான். இது சிந்து பைரவி மாதிரியே ஏதோ நாடோடி, ஆனால் ரொம்ப ரம்யமாகவும் அந்நிய வக்கர பாசாங்க ரத்தி ராகம்னு இதுக்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்குங்க. இதில் சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேருமே ரொம்ப கைவானமாக அதை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சுவாதி திருநாள் தன்னுடைய குடும்ப சொத்தாவே பாவிச்சு இந்த ராகத்தை ரொம்ப உருப்படி நிறையா போட்டிருக்காங்க. உருப்படின்னு சொல்லி அதுனா சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ், தெலுங்கு, சம்ஸ்கிருதம் நிறைய போட்டிருக்காங்க. இருந்தாலும் தமிழில் அவங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிங்கார வேலவன் வந்தான் எந்தனையால அப்படின்னு சொல்லி பாவநாச சிவன் போட்டிருக்காரு. சாமகான பிரியே சர்வலோக நிவாரணியே அப்படி சொல்லிட்டு பெரியசாமி தூரன் அவர் போட்டிருக்காரு. சர்வலோக நாயகியே அப்படின்னு பெரியசாமி தூரன் அவங்க அந்த ஒரு படி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் திரையிசை பாடல்கள் நிறைய இந்த ராகத்தை கையாண்டிருக்காங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா ஆனந்த பைரவி தான். அதே மாதிரி டூயட் படத்தில் தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு இப்படி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. பக்தி பாடல்னு எடுத்தாச்சுன்னா, கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா ராகமாளியாக வரக்கூடியதில் பல்லவியாக டிஎம் சௌந்தரராசன் அவர்கள் வச்சு பாடியிருக்காங்க. அதே மாதிரி ரச்ச ரச்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா அப்படி சொல்லிக்கிட்டே போனோம். அவ்வளோ ஒரு அருமையான ராகம். இந்த ராகத்துக்கு கரெக்டாக சொல்லணும்னா தாய் ராகம் கிடையாதுங்க. அது தவறாக இருந்தால் மன்னிச்சுடுங்க. இல்லை, ஏன்னா எங்கள் வாத்தியாரும் பாலமல்லி கிருஷ்ணா சார் 2 மேதையிலும் உரையாடலும் போது நான் அது கேட்டுக்கிட்டு இருந்ததுனால சொல்ல வர்றேன். தாய் ராகம்னு இது வரைக்கும் எதையுமே சொல்லலை. நாடோடி அந்த வகையில் சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் எல்லாராலையும் கையாளப்படக்கூடியது. ஊஞ்சல், நலுங்கு இந்த மாதிரி முக்கியமான சம்பிரதாயமாக உள்ள நிகழ்ச்சியில் போகிறான். இந்த ஆனந்த பைரவி இல்லாததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ராகத்தோட ஆரம்ப ராகம் எப்படி கேட்டிங்கன்னா, சகரி க ம பத ப ச சானி த ப மகரி ச இப்படியும் வாசிக்கலாம். சகரி க ம பத நி ச சானி த ப மகரி ச பழைய வர்ண கீதங்கள்லாம் 15 பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இப்போ காலப்போக்கில் சகரி கம்ம பத பச அப்படித்தான் போகுது. அதனால் இது எல்லா விதமான சஞ்சாரத்தையும் இடம் கொடுக்கும். நீ சக காக நிஷாதம், அந்தர காந்தாரம், தனிந்த ப பெரிய தெய்வம், பத ப மா சின்ன தெய்வம், கரி க அம்மா கரி சாய். அது மாதிரி இந்த அருமையான ராகத்தை கேட்டுட்டு எப்படியா இருந்தாலும் நீ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.